Good morning, friends. Today I am going to speak about one poem from that Thirumandiram. Thirumandiram. உடலார் அழியன் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. Very good, nice, wonderful poem which was given by Tirumular to lead that healthy and all life in this world. உடம்பை மெய்ஞானம் உண்மையான ஒரு அறிவு, உடம்பை பற்றிய ஒரு உண்மையான நன்மையை தரக்கூடிய அறிவை பெற மாட்டார்கள், பெற்றாலும் அதன் வழியிலே நடக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். உடம்பை எந்த அளவுக்கு நாம் வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய லைஃப் வாழ்நாள் அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் இப்போ இருக்கிற சமூகங்கள் எல்லாம் உடம்பை அழிக்கிறார்கள். உடம்பை அழித்துவிட்டு உயிர் போகின்ற தருவாயிலே ஹாஸ்பிட்டலுக்கும் மற்ற பிளேஸ்களுக்கும் சென்று மிகுந்த பண விரயத்தை செய்கிறார்கள். ஒரு டைம் உடலினுடைய ஆரோக்கியத்தை இழந்துவிட்டால் மெய்ஞானம் இல்லாமல் அதன்படி நடக்காமல் நாம் ஒருபொழுதும் நம் வாழ்வை அதிகப்படுத்த முடியாது. உடம்பு நல்ல நிலையில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய உயிரானது உடம்போடு சேர்ந்து இருக்கும். இல்லை என்றால் அது பிரிந்து காற்றோடு காற்றாக போய்விடும், உடம்பு மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஏனென்றால் இந்த உடலானது மண்ணினால் செய்யப்பட்டது, மண்ணிலிருந்து விளைகின்ற பொருளினால் செய்யப்பட்டது. அது இழக்கின்ற மண்ணோடு கலக்கி, அதுதான் இயற்கை எய்துதல் என்று சொல்கிறார்கள். நம்முடைய ஸ்பிரிட் ஆவி அது காற்றோடு கலந்து விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் அந்த திருமந்திரத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உடலார் அழியன் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. நன்றி வாழ்த்துக்களை இத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.